எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை கொண்டு வந்துட்டு என்டிஏவை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. யாரு? அமித்ஷா நினைக்கிறார். என்டிஏவை டெவலப் பண்ணோம்னா தென் மாவட்டங்கள்ல ஒரு கணிசமான இடங்களை வந்துட்டு அதிமுக பாஜக ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவரு அதுக்கு இவர் என்னன்னா, நான் நீக்கிறவங்கள நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அப்புறம் நான் நீக்கினதோட அர்த்தம் என்ன இருக்கு? நான் மாட்டேன் அப்படின்ட்டீங்க, என் கட்சியில் தலையிட மாட்டேன்ட்டீங்க, அப்புறம் அவங்களோட நீங்க பேசுனீங்கன்னா அப்படின்ற ஒரு டசல் போயிட்டு இருக்குது. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிட்டாரு அவரு, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னோம்னா மரியாதைக்குரிய இடத்துல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஒரு 10-15 சீட்டு கொடுத்தாதான் அந்த ஒரு அலைன்ஸ் வருவேன். என் கூட இருக்கிறாங்கல்ல, நாங்க 234 தொகுதியில நின்று 39 நாடாளுமன்ற தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் போட்டிட்டு இருக்கிறோம். 22 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறேன் நான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் பண்றாரு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், அவரும் அவருடைய ஆதரவாளர்களுக்கான சீட்டு எல்லாம் எதிர்பார்க்கிறாரு. அப்படி எதிர்பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னோம்னா, அவங்களுக்கெல்லாம் சேர்த்து பாஜக சீட்டு வாங்கி தந்தாதான் பாஜகவுக்கு நிறைய இடங்கள் கிடைக்கும், அவங்களுக்கும் வந்துட்டு இவங்களோட பெனிஃபிட் கிடைக்கும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களுடைய வாக்குகள்லாம் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க தயாரா இல்லை.